ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன டிஷ் பார்க்க போகிறோம்னா ஒயிட் குருமா தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் வந்து ஒரு 5 பச்சை மிளகாய் வந்து இதில் பட்டை, லவங்கம், சோம்பு, மிளகு, ஒரு ஏலக்காய் இதில் ஆட் பண்ணிக்கலாம். வந்து பொட்டுக்கடலை ஒரு டேபிள் ஸ்பூன், ஒரு 4 முந்திரி பருப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. அது கூடயே ஒரு 4 சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். பேஸ்ட்டாக அரைச்சிடலாங்க. இப்போ வந்து நம்ம தேங்காய் ஒரு அரை மூடி போட்டிருக்கோம். நம்ம நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துடலாங்க. இதில் நம்ம வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் கசகசா ஆட் பண்ணிக்கலாம். குக்கரில் எண்ணெய் ஹீட் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம ஒரு பிரியாணி இலை, சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாங்க. வந்து நம்ம கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாங்க. இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கலாம். நம்ம எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கலாங்க. இந்த குருமாவுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. ஒரு மீடியம் சைஸ் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் தக்காளியாக நல்லா வதங்கிச்சு. இப்போ வந்து நம்ம அரைச்ச பேஸ்ட் இதில் ஆட் பண்ணிக்கலாம். குருமாவுக்கு தேவையான தண்ணி ஆட் பண்ணி நல்லா ஒரு விசில் வரைக்கும் பார்க்கணும். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எண்ணெய் பிரிஞ்சு ஒயிட் குருமா தயாராகிடுச்சு. இப்போ வந்து நம்ம வாசனைக்கு மல்லித்தலை ஆட் பண்ணிக்கலாம். தயாராகிடுச்சு. இந்த பக்கம் பாருங்கள், சுட சுட இட்லியும் தயாராகிடுச்சு. நம்ம பிளேட்டில் சர்வ் பண்ணிடலாம். சூடான இட்லியும் ஆவி பறக்கிற ஒயிட் குருமாவும் சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்கிறேங்க. பாருங்கள், சூப்பரான டேஸ்டியான ஒயிட் குருமா தயாராகிடுச்சுங்க. நீங்களும் இந்த செஞ்சு பார்த்துட்டு எப்படின்னு கமெண்ட்ஸ் பண்ணி இந்த வீடியோ பிடிச்சது லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் நன்றி.